வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது TNPSC Group 2ல் 2012 மற்றும் 2013 கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியில் கேட்கப்பட்ட மொத்தம் 19 கேள்விகள். 2012 6, 13 13 கேள்விகள். கேள்வி போகலாமா? முதல் கேள்வி, இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை வரிசைப்படுத்துக. டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் ஹுசேன், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வி கிரி. நேர பதிலுக்கு போயிடலாம். சரியான பதில் டி 3, 1, 2, 4. டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அதுக்கப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஜாகிர் ஹுசேன், அப்புறம் வி கிரி. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? வாக்களிக்க தகுதி, 16 வயது, நேரடி தேர்தல், குடிமக்களின் பிரதிநிதிகளை கொண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை, மறைமுக தேர்தல், குடிமக்கள் நேரடியாக தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது, டி தேர்தலில் போட்டியிட தகுதி, 25 வயது நிரம்பியவர்கள். சரியான பதில் டி தேர்தலில் போட்டியிட தகுதி, 25 வயது நிரம்பியவர்கள். மூன்றாவது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2, மத்திய அரசு, பிரதமர், மாநிலம், ஊராட்சி தலைவர், மாநகராட்சி ஆளுநர், கிராம பஞ்சாயத்து, மேயர். ஸோ நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். சி 1, 3, 4, 2. மத்திய அரசு, பிரதமர், அதில் மாற்றமில்லை. மாநிலம், ஆளுநர், 3. மாநகராட்சி, மேயர், கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி தலைவர். நான்காவது கேள்வி, அரசியலமைப்பு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள மன்னிப்பளிக்கும் அதிகாரமானது? ஏ சட்டம் இயற்றும் அதிகாரம், பி செயல்துறை அதிகாரம், சி நீதித்துறை அதிகாரம், டி அவசர கால அதிகாரம். சரியான பதில் செயல்துறை அதிகாரம். ஐந்தாவது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையில் தேர்ந்தெடு. பட்டியல் 1 மற்றும் 2 இதெல்லாம் ஒரே லைனில் இருக்குது, பெரிய பெரிய இதாக இருக்குது, பார்க்கலாம். ஏ அரசாங்கத்தின் பிரிவுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சமூக அடிப்படையிலான அரசாங்கம். அதிகாரம் அரசாங்கங்களுக்கு இடையே பல நிலைகளில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதிகார கூட்டுறவு கலைவு. அதிகாரம் பல்வேறு சமூக பிரிவுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கூட்டாட்சி அரசாங்கம். அதிகாரம் 2 அதற்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகளும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கூட்டாக அமைப்பு முறை அரசாங்கம். சரியான பதில் 2, 4, 1, 3. ஸோ அரசாங்கத்தின் பிரிவுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அது 2 அதிகார கூட்டுக்கலைவு. ரெண்டாவது, அதிகாரம் அரசாங்கங்களுக்கு இடையே பல நிலைகளில் பகிர்ந்து அளிக்கப்படுவது. அது கூட்டாக அமைப்பு முறை அரசாங்கம். அடுத்து, அதிகாரம் பல்வேறு சமூக பிரிவுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அது சமூக அடிப்படையிலான அரசாங்கம். கடைசியாக, அதிகாரம் 2 அதற்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகளிடம் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அது கூட்டாட்சி அரசாங்கம். ஸோ சரியான பதில் சி 2, 4, 1, 3. ஆறாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மொழிகளின் எண்ணிக்கை யாவை? ஏ 114, பி 22, சி 46, டி 48. சரியான பதில் பி 22. இதுக்கப்புறம் 2013 உள்ள கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டர் அதே. 7, கூற்று. டெல்லிக்கு முழுமையான மாநிலத்திற்குரிய அந்தஸ்து வழங்கப்படவில்லை. காரணம், இந்தியாவின் தலைநகராக டெல்லி விளங்குவதால் அது சிறப்பு அந்தஸ்தினை பெற்றுள்ளது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கான சரியான விளக்கம். பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கான சரியான விளக்கம் அல்ல. சி ஏ சரி மற்றும் ஆனால் ஆர் தவறு. டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் ஆகும். 8வது கேள்வி, இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக. யோகேஷ் குமார் சபர்வால், சரோஜ் கபாடியா, கேஜி பாலகிருஷ்ணன், அல்தாமிஸ் கபீர். ஸோ நேர பதிலுக்கு போயிடலாம். பி 1, 3, 2, 4. முதல்ல யோகேஷ் குமார் சபர்வால், அப்புறம் கேஜி பாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் சுரேஷ் கபாடியா, இறுதியாக அல்தாமிஸ் கபீர். 9வது கேள்வி, 14வது நீதிக்குழுவின் தலைவர் யார்? ஏ மாண்டேக் சிங் அகலுவாலியா,
பி சி ரங்கராஜன், சி ஒய்வி ரெட்டி, டி விஜய் கேல்கர். சரியான பதில் சி ஒய்வி ரெட்டி. 10வது கேள்வி. 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 3 நீதிபதி வர்மா குழுவினரால் அமைக்கப்பட்ட பரிந்துரைகளின் பின்வருவனவற்றுள் எது இடம்பெறவில்லை? ஏ மனித கல்வி மூலம் பாலின கூர் உணர்ச்சிப்பாடு, பி மனித இழி தொடர்பு கொள்ளலுக்கான முடிவு, சி சச்சரவுகளுக்கான மண்டலங்களில் பாதுகாப்புகளில் மறு பரிசீலனை, டி அரிதிலும் அரிதான நேரங்களில் மரண தண்டனைக்கான பரிந்துரை. சரியான பதில் டி அரிதிலும் அரிதான நேர்வுகளில் மரண தண்டனைக்காக பரிந்துரை. 11வது கேள்வி. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம்? சர்க்காரி ஆணையம், மண்டல ஆணையம், கலைஞர் ஆணையம், ஷா ஆணையம். சரியான பதில் மண்டல் ஆணையம். 12வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையில் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன? 7வது அட்டவணை, 9வது அட்டவணை, 11வது அட்டவணை, 12வது அட்டவணை. சரியான பதில் டி 12வது அட்டவணை. 13வது கேள்வி. கூற்று. அடிப்படை கட்டமைப்புகளுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் கிடையாது. காரணம் ஆர். நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க இயலாது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏற்கான சரியான விளக்கம். பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கான சரியான விளக்கம் அல்ல. சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கான சரியான விளக்கம் அல்ல. 14வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். ஏ 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 11 சில அம்சங்களை சேர்த்தது. பி இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களை மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டதிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்யவும். ஏ மற்றும் பி இரண்டும் சரி. பி ஏ சரி ஆனால் பி தவறு. சி ஏ மட்டும் சரியானது. டி பி மட்டும் சரியானது. சரியான பதில் சி ஏ மட்டும் சரியானது. 15வது கேள்வி. நீர்வளாக தீர்ப்பாயத்தை அரசியலமைப்பு வரத்து. ஏ சரத்து 323, பி சரத்து 323 ஏ, சி சரத்து 323 பி, டி சரத்து 321. சரியான பதில் சி சரத்து 323 பி. 16வது கேள்வி. பின்வருவனவற்றில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62 65 வரை உயர்த்திய சட்ட திருத்தம் எது? ஏ 104வது சட்ட திருத்தம், பி 101வது சட்ட திருத்தம், சி 102வது சட்ட திருத்தம், டி 103வது சட்ட திருத்தம். சரியான பதில் சி 102வது சட்ட திருத்தம். 17. மகளிர் தேசிய ஆணையம் டேஷில் அமைக்கப்பட்டது. ஏ 1992, பி 1993, சி 1994, டி 1995. சரியான பதில் பி 1993. 18வது கேள்வி. கீழ்கண்ட அரசியல் அமைப்பின் தன்மைகளை அவை பெறப்பட்ட நாடுகளிலிருந்து பொறுத்துக. அம்சம் நாடு. சட்டத்தின் ஆட்சி அயர்லாந்து. நீதி புனராய்வு ஆஸ்திரேலியா. பொதுப்பட்டியலுள்ள கருத்துக்கள் அமெரிக்கா. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இங்கிலாந்து. நேர பதிலுக்கு போயிடலாம். தட் இஸ் 4 3 2 1 ஏ. சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து. நீதி புனராய்வு அமெரிக்கா. பொதுப்பட்டியலுள்ள கருத்துக்கள் ஆஸ்திரேலியா. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. 19வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று. ஏ ஜேவிபி குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுசீலனை செய்ய அமைக்கப்பட்டது. காரணம் ஆர். இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராம ஐயர் ஆவர். கீழ்கண்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு. பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏற்கான சரியான காரணம் இல்லை. டி ஏ சரி ஆனால் ஆர் தவறு.
சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு. நம்ம மீண்டும் இன்னொரு கேள்வியில் நம்ம பார்ப்போம். பாலிட்டியிலே இன்னொரு கொஸ்டின் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.